தவளைகளைப் போல் பாதுகாப்பாக இருங்கள். கண்ணிருந்தும் சில குருடர்கள் நுணலும் தன் வாயால் கெடும் என்பார்கள். நுணல் என்பது தவளைகளை குறிக்கிறது. நுணல் எப்படி தன் வாயால் கெடுகிறது? சரி, இந்த பழைய மொழிக்கு பின்னால் வருவோம். உலகில் ஆயிரக்கணக்கான தவளைகள் உண்டு. நீங்கள் வலைத்தளங்களில் தவளைகள் என்று தேடினீர்கள் என்றால் படித்தால் மண்டை காய்ச்சல் வரும் அளவிற்கு மிக மிக கொடூரமான தவளைகள் எல்லாம் உண்டு. குறிப்பாக அமேசான், பிரேசில், சிலி, பெரு, மெக்சிகன் போன்ற தென் அமெரிக்க பகுதிகளில், அங்கு உள்ள காடுகளில், சதுப்பு நிலங்களிலும், மனிதர்கள் அதிகம் பிரவேசிக்காத தீவு கடற்கரை ஓரங்களிலும், வண்ண வண்ண அழகு கொஞ்சம் நிறங்களில் கற்பனை பண்ணி பார்க்க இயலாத நிறத்தவளைகள் உண்டு. அப்படியே தூக்கி கையில் வைத்து ஒரு முத்தம் கொடுக்கலாம் என்று தோன்றும். தொட்டு அந்த உடம்பை தடவினாலே அடுத்த நிமிடம் மரணம் நிச்சயம். தொட்டு தூக்குவோனுக்கு முத்தம் கொடுத்து பாருங்கள், மூஞ்சி கருகிவிடும். அமர்ந்த இடத்திலிருந்து 3-4 அடி தூரம், ஒரு 2 மீட்டர்கள் தூரத்தில் உள்ள இரையை ஸ்பிரிங் போல் நாக்கை நீட்டி கவ்வி பிடித்து சுருட்டி வாயில் போட்டுவிடும். தவளை இனங்களும் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாம்புகள் கூட தனக்கு மிகவும் பிடித்த இரையான தவளைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடுவதும் உண்டு. பளிச் பளிச் என்று உடம்பில் உள்ள வண்ணங்களை காட்டி சட்டென வாயை விரித்தால் தாடையில் விசிறிகளை எல்லாம் காட்டி சிலிர்க்க செய்துவிடும். மனிதனுக்கு பாதுகாப்பை கற்றுக் கொடுத்தது தவளை இனம். கிரிக்கெட் வீரர்களை கவனியுங்கள், ஃபாலோ செய்து பாருங்கள். கென்யா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் கிரிக்கெட் வீரர்கள் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற கிரிக்கெட் வீரர்கள் தான் முதலாக இந்த டெக்னாலஜியை துவக்கினார்கள். இலங்கையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டது. ஒலிங்கா மலிங்கா எல்லாம் பந்து வீசும் போது பேட்ஸ்மேன்களை மிரட்டி விடுவது பாதுகாப்பு அம்சம். தன் நாட்டின் பாதுகாப்பு, தன் நாட்டின் மானம். சரி, நுணலும் தன் வாயால் கெடும். இதை எதற்கு சொல்லுவார்கள்? நல்ல மழைக்காலங்கள் இரவு நேரத்தில் ஒரு குட்டை குளங்கள் இருக்கும் அல்லது காலி இடங்கள் இருக்கும். இடத்தில் இரவெல்லாம் கொர் என்று மனிதனை தூங்க விடாமல் தவளைகள் படுத்தி கொண்டிருக்கும். இதைத்தான் மனிதன் அறிவிலித்தனமாக பாம்புகளுக்கு கத்தி கத்தியே தவளை தன் இனத்தை இருப்பிடத்தை காட்டி கொடுக்கும். இல்லை, அது தவறு. ஒட்டுமொத்தமாக ஆயிரக்கணக்கான தவளைகள் குரல் கொடுப்பதின் காரணத்தை கவனியுங்கள். தவளை இனங்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் பாம்புகளும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மூலையிலிருந்தும், ஒவ்வொரு திசையிலிருந்தும், ஒவ்வொரு செடிகளிலிருந்தும் விட்டு விட்டு கத்துகிறது. இரவுகளில் பாம்புகள் வருவது தெரியாது என்பதால் ஒன்று கத்திக்கொண்டே இருக்கும், இன்னொன்று ஆரம்பித்து விடும். அது கத்தி முடியும் போது இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு தவளை கத்தும். பசியோடு இருக்கும் பாம்புகள் குழம்பி விடும். இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா தடுமாறி தடுமாறி திசைகளை மாற்றி காட்டுவது. சீரழிந்து ஒரு தவளையை பிடிக்க முடியாமல் போங்கடா நீங்களும் உங்க சாவகாசம் என்று பாம்பு அமைதியாகிவிடும். குறிப்பாக இரவு தவளை கத்திக்கொண்டே இருக்கும் போது தவளைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் சில பறவைகளும் குழம்பும், கீரிகள் குழம்பும். எங்கிருந்து சத்தம் வருகிறது? எங்குதான் இருக்கிறது? பாதுகாப்பு. மிக மிக திட்டமிட்டு 2 3 அணி பிரிந்து கொண்டே தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணிகளும் ஆங்காங்கே இருந்தபடியே தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும். பாம்புகளுக்கு காது கேட்காதே, அது எப்படி புலம்பும் என்று தோன்றும். எந்த பாம்பாவது வந்து உன்னிடம் சொன்னதா? சரி, உண்மையாகவே இருப்பினும் ஒரு சிறு சத்தம் அதிர்வாலைகளை ஏற்படுத்தும். அதிர்வாலைகள் தான் பாம்புகளின் மிகப்பெரிய பலம். எங்கெங்கோ இருந்து வரும் அதிர்வுகள் தான் பாம்புகள் குழம்பிவிடும். உங்கள் குடும்பங்களையோ உறவுகளையோ உங்களை நம்பியிருக்கும் படைகளையோ தவளைகளைப் போல் திட்டமிட்டு பாதுகாருங்கள்.